ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பெண் காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பற்றி அவதூறான கருத்துக்களை பேசிய புகாரில் கோவை காவல்துறையும், கஞ்சா வைத்திருந்ததாக தேனி மாவட்டத்திலும் புகார்கள் வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை போதை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் தாக்கப்பட்டதாக அவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர்கள், அரசு மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சிறைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். சவுக்கு சங்கருக்கு சிகிச்சை வழங்குமாறு நீதிமன்றம் தெரிவித்ததை அடுத்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சவுக்கு சங்கர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு எக்ஸ்ரே செய்யப்பட்டதில் கைவிரல் மற்றும் மணிக்கட்டில் லேசான முறிவு ஏற்பட்டது தெரியவந்ததாக சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீண்டும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே சவுக்கு சங்கரின் தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணையின் போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிறையில் சவுக்கு சங்கர் கொடுமைப்படுத்தப்படவில்லை என்றும், ஏற்கனவே சிறை கைதிகளுடன் அவருக்கு பகை இருந்திருக்கலாம் என்றும், இதனால் தாக்கப்பட்டிருந்தால் அரசு அதற்கு பொறுப்பேற்க முடியாது என்றும் தெரிவித்தார். சிறை மாற்றம் செய்ய சிறை நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனு அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் சவுக்கு சங்கர் கட்டாயம் ஓய்வு எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்பட்டது. இதையடுத்து சவுக்கு சங்கருக்கு சிறை நிர்வாகம் தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், கோவை சிறையில் இருந்து வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்ற சவுக்கு சங்கரின் தாயார் அளித்த மனு மீது சிறைத்துறை தலைவர் முடிவு எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து சுதீஷ், சென்னையிலிருந்து சுப்பையா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.